ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ நம்மளோட டிஎன்பிசி சிலபஸில் சுற்றுச்சூழல்ன்ற ஒரு டாபிக் வரும். ஸோ இந்த டாப்பிக்கில் எப்பயுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை, இப்போ வனவிலங்கு சரணாலயம் எத்தனை, ராம்சார் தலங்கள் எத்தனை, அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை நான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் இப்போ லாஸ்ட்டாக வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து செஞ்சி கோட்டையை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சி கோட்டையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மராத்தியர்களோட 12 கோட்டையில செஞ்சியும் ஒன்றா இருந்தது. ஸோ அந்த செஞ்சியை வந்து உலக பாரம்பரிய தலமா யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம தமிழ்நாடு அரசால இதுவரையும் 4 பாரம்பரிய தலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ அது என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, ரெண்டாவது என்ன பண்ணா திண்டுக்கல் காசம்பட்டி, மூணாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏலத்தூர் ஏரி, நாலாவது வந்து அதே ஈரோடு மாவட்டத்தில் இருக்க நாதர் மலை குன்றுகள். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டேட்டா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து மொத்தம் 58 புலிகள் காப்பகம் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 5 புலிகள் சரணாலயம் இருக்கு. ஸோ அதே போல வந்து யானைகள் காப்பகம் பார்த்தோம்னா இந்தியா அளவில் 33 இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 5 யானை காப்பகங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயம் பண்ணால் மொத்தம் 18 இருக்கு. அதில் 18வது அறிவிக்கப்பட்டது வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரியார் வனவிலங்கு சரணாலயம். ஸோ அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 17 பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஸோ அது 17வது அறிவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க நஞ்சநாராயண் ஏரி தான். ஸோ அதே போல வந்து ராம்சார் தலம் பார்த்தோம்னா இந்திய அளவில் மொத்தம் 98 இருக்கு. ஸோ அதில் தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்டா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 20. ஸோ கடைசியா வந்து 19, 20 ரெண்டுமே என்னன்னா சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அதே போல வந்து இந்தியாவில் முறையாக ஒரு பசு, அதாவது கடற்பசு பாதுகாப்பம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பாக் நீர் சந்தியில இருக்கக்கூடிய மன்னாராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இந்திய அளவில் தேசிய பூங்காக்கள் பார்த்தோம்னா 107 இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அதில் வந்து 5 தேசிய பூங்காக்கள் இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி அதில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா வந்து கிண்டி 1978. அதாவது நகர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே தேசிய பூங்கா வந்து கிண்டி தான். ஓகே, அதை நோட் பண்ணி. ஸோ அதே போல 2025-26 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் தனுஷ்கோடி மாவட்டத்தில் பூனாரை பறவைகள் சரணாலயம் வந்து அறிவிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அதே போல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், இது வந்து என்னன்னா சர்வதேச பறவைகள் மையமா அதை மாத்திருக்காங்க. அது வந்து பறவைகள், அதாவது சர்வதேச அளவில் பறவைகள் வந்து டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல அது இருக்கு. அங்கே பறவைகள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமா, முக்கியமான இடமா இருக்கு. ஸோ அதை வந்து சர்வதேச பறவைகள் மையமாக விழுப்புரம் மாவட்டம் பறவைகள் மையமாக இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இனி வரப்போற 2026ல கட்டாயம் அப்டேட் ஆகும். அதே போல வந்து தீபாவளி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ இந்த தீபாவளி பண்டிகை உலக கலாச்சாரம், இந்தியாவோட ஒரு அருவுருவ கலாச்சாரமா வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. இதையும் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு தீபாவளி பண்டிகை. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாமே நோட் பண்ணீங்க. தேங்க்யூ. பை நியூ.